இந்த தொழுகை விஷயத்தில் நாங்கள் என்னதான் தொழுகை பற்றி விளங்கி வைத்திருந்தாலும் படித்திருந்தாலும் கூட சில விஷயங்களை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தொழுகையுடைய விஷயங்களில் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொழுகை என்ற சமுதாயத்தில் இரண்டு விதமாக பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தொழணுமே அப்படி என்று சொல்றது. அந்த இந்த தொழணுமே இந்த ஸ்டைல் இருக்கிற நிறைய பேருடைய நீங்க விடயங்களை எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால் அவங்களோட வார்த்தைகளும் அப்படித்தான். ஜம்மு செய்தேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இது சொல்லி காட்டணும் என்பதற்காக சொல்றேன். அந்த வார்த்தை சொல்ல விருப்பம் இல்லை. டபுள் அடிச்சேன்றாங்க. விளங்கிட்டா? டபுள் அடிச்சு அந்த அடிச்சுட்டே அந்த வார்த்தை இருக்குதானே, அது எதை காட்டுது சொல்லுங்க பாப்போம். தொழுகை அவரோட மனசுல உள்ள பெரிய சுமையத்தான் என்ன செய்யுது, அது காட்டுது. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வார்த்தையை இன்பமான சுகமான ஒன்றுக்கு சொல்ல மாட்டாங்க. டபுளா அடிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டானே? இது இந்த வார்த்தை தொழுகைக்கு சொல்றாங்க. ஜம்மு செய்யறதுக்கு சர்வ சாதாரணமாக சொல்லப்படுகின்ற வார்த்தையை பார்க்கிறோம். இப்ப எங்களில் தொழுகையை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு மத்தியில் சுமையாக அதை நிறைவேற்றுகின்றவர்கள் இருக்கிறார்கள். எந்த சுமை? தொழாட்டி நம்ம முஸ்லிம் அல்ல என்ற லிஸ்டுக்கு பேத்துருவோம் என்ற பயத்தால இந்த தொழுகையை ஒரு சுமையாக நிறைவேற்ற. அப்படிப்பட்டவங்களோட தொழுகையை நீங்க பாருங்க. ஜமாத்தோட தொழுகா இமாமுக்கு முந்தி அவர் ரெடியா இருப்பார் ருக்குவு போறதுக்கு, இமாமுக்கு முந்தி அவர் ரெடியா இருப்பார் சுஜூதுக்கு போறதுக்கு, இமாமுக்கு முந்தி அவர் என்னது, நீங்க அவரை பாத்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துல நம்ம தொழையலாம் இருக்கு. ஏன்? இமாம் ருக்கு போறாருன்னா இவர் என்ன, இவர் கொஞ்சம் கொஞ்சமா ருக்குக்கு பேத்துக்கிட்டே இருப்பார். ஏன்? கன்ஃபார்மா அல்லாஹ் அக்பர் சொல்லுவான்னு தெரியும் தானே. இவர் போய்கிட்டே இருப்பார். நடுவுல முக்காவாசியில் இருப்பார். இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூட. ஒவ்வொரு இதுலயும் அப்படித்தான் இருக்கு. வீட்டில் அதே நபர் தொழுவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 நிமிஷம் போகாது ஒரு நேர தொழுகைக்கு, 2 நிமிஷம் போகாது ஒரு நேர தொழுகைக்கு. இன்றைக்கு நுகரும் தொழல, அசரும் தொழல, மகரிப் தொழலப்பா, தொழல மட்டும் போய் தொழல, 3 தொழலையா தொழல போய் தொழுவார்கள். 6 நிமிஷம் முழு தொழுகை என்னது, சலான் அந்த தொழுகை முடிஞ்சிடும். அப்ப என்ன அர்த்தம்? தொழுகையை மனசுல சுமையா நிக்கிறான். நான் பின்னால் தூய்மையான வாழ்வுக்கு தொழுகை அடிப்படை என்று சொல்கின்ற அந்த மேட்டருக்கு தொழுகையை நம்ம சரியா புரிஞ்சு கொண்டாதான் அந்த செக்ஷன் நம்ம என்ன செய்யலாம், சரியாக புரிந்து கொள்ளலாம். அப்ப நாங்க 3வது புரிந்து கொள்ள வேண்டும், தொழுகையை எம்மில் சுமையாக வைத்திருக்கக்கூடியவர்கள், தொழுகையை ஒரு பாரமாக, ஒரு சுமையாக, ஒரு கஷ்டமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். தொழுகையை ஒரு சுமையாக, பாரமாக, கஷ்டமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு டிஸ்டர்ப் மாதிரி, கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் சமுதாயத்திலேயே ஒரு அரிதான அல்லது ஒரு சிலர் இந்த தொழுகையை சுகமான ஒரு அம்சமாக, ராகத்தான ஒரு அம்சமாக, நிம்மதியான ஒரு அம்சமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காண முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொழுகின்றவர்களிலே நீங்கள் பார்க்கலாம், இளைஞர்கள் தொழுகையில மிச்ச இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இல்ல, வயோதிபர்கள் பள்ளியோட இருந்து நிறைய தொழுகிறார்கள், பள்ளியோட இருந்து நிறைய தொழுகிறார்கள். இதுல பாருங்க, இறைவனிடத்தில் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெளி வேலைகள் நிறைய இருக்குது, அவங்களுக்கு சோழிகள் நிறைய இருக்கின்றன, சந்தோஷங்கள் வெளியே நிறைய இருக்கின்றன, ஆக்கள் நிறைய இருக்கிறாங்க, அதனால தொழுகையில கவனம் குறைவு. ஆனால் வயோதிபர்களாக ஆகிவிட்டவர்களுக்கு பேசிக்கின்றிருக்கிறதுக்கு அவரே மாதிரி ஒரு ஆளை தவிர வேலை யாரும் இல்ல. அதே நேரத்தில் என்னது, வெளியே போய் வேலை செய்யறதுக்கு வேலை இல்ல, கடைசி காலம் விளங்குது. அதனால என்ன செய்யறாங்க, பள்ளியோட கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில இந்த சமுதாயத்தில் பார்க்கலாம். ஆனால் நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த கொல்லப்பட்டார்களே, அந்த பிர் முஅவுனாவுடைய கேஸ்ல கிணறு, அதாவது நஜிது பகுதிக்கு போன நேரத்தில் கொல்லப்பட்டாங்க 70 பேர். அவர்கள் யார்? அந்த சமுதாயத்திலேயே இளைஞர்களாக இருந்தவர்கள், அந்த சமுதாயத்திலேயே இளைஞர்களாக இருந்தவர்கள், குர்ஆனை ஓதி இரவில் குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள், பள்ளி வாயிலேயே இருந்தவர்கள். காலையில போய் விறகு வெட்டி அதை விற்று அதன் மூலம் உணவு தயாரித்து உணவு சுமந்து வந்து அதை என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். பள்ளியில் உள்ள சுப்பாவாசிகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். பள்ளியிலே கொண்டு வந்து தண்ணீர் வைப்பார்கள். பள்ளியோடு சம்பந்தப்பட்டிருந்த இளைஞர்கள். அப்ப 2 விதமான மக்கள் இந்த சமுதாயத்தை எங்களால் பார்க்க முடிகிறது. தொழுகையை ஒரு சுமையாக நினைத்த மக்கள், தொழுகையை ஒரு சுகமாக நினைத்த மக்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை ஒரு சுகமான ஒரு பகுதியாக நினைத்தார்கள். இறைவனுக்கு, இந்த இறைவனோடு தொடர்பு கொள்வதற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம், ஒரு நேரமாக இந்த தொழுகையுடைய நேரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். உண்மையில் ஒரு ஹஜ் செய்வதை விட, நோன்பு பிடிப்பதை விட, ஜகாத்து கொடுப்பதை விட, இந்த உலகத்தில் இன்ன பிற எல்லா அமல்களை விட தொழுகையில் ஒருவன் வந்து நின்று இறைவனோடு உரையாடுகின்ற அந்த நிமிடம் இருக்கிறது,
அது இந்த உலகத்திலேயே எப்பொழுது உயர்ந்த ஒரு நிம்மதியான நேரமாக ஒரு முஃமின் பார்க்கிறானோ, உச்சகட்டமான நிலையில் பார்க்கிறானோ, அப்பொழுதுதான் அவனால ராகத்தை நினைக்க முடியும். ராகத் என்று சும்மா வரவில்லை, நிம்மதி என்றது சும்மா வருவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, பிலாலே எங்களுக்கு தொழுகையின் மூலம் ராகத்து கொடுங்கள் அப்படின்றார்கள். தொழுகையின் மூலம் ராகத்து கொடுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன? அதான் சொல்லுங்கன்றாங்க. டைம் ஆயிட்டு அதான் சொல்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அதை எப்படி சொல்றாங்க? அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே எங்களுக்கு தொழுகையை கொண்டு ராகத்து கொடுங்கள். இந்த ஹதீஸ நீங்க எத்தனை முறை நினைச்சு பாருங்க, மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து தொழுகைக்காக எங்களுக்கு ராகத்து கொடுங்கள், தொழுகையின் மூலம் ராகத்து கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நபி அவர்கள் அந்த தொழுகையை எவ்வளவு நேசிக்கிறார்கள் நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, பிலால் அதான் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் தொலை, அதுக்கு பின்னால் ஜமாத்தாக தொழுவிப்பதை தனக்கு ஒரு நிம்மதியாக, ராகத்தாக, சுமையற்ற ஒரு நிலையாக, சுகமான ஒரு நிலையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள். நபியோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சந்தர்ப்பம் கிடைத்த நேரமெல்லாம் தொழுகையை விரும்பினார்கள். சுன்னத்தான தொழுகை, எந்த தொழுகை விரும்பினார்கள்? சந்தர்ப்பம் கிடைத்த நேரமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். வாகனத்தில் போய் கொண்டிருப்பார்கள், வாகனம் எந்த திசையிலேயோ போகும். சுன்னத் தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்திலேயே தொழுதார்கள். வாகனம் ஒரு திசை, கிப்லா திசை அல்லாத திசைகளையும் போகும். ஆனால் சுன்னத் தொழுகைகளை நபி அவர்கள் வாகனத்திலேயே தொழுதார்கள் என்ற செய்திகளை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஃபர்லு வந்தா மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி தொழுவார்கள். ஆனால் மற்றபடி வாகனத்திலேயே தொழுதார்கள். இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜுஇலத் வ ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனது கண் குளிர்ச்சியை அல்லாஹ் தஆலா தொழுகையில் ஆக்கி இருக்கிறான். எனது கண் குளிர்ச்சி அப்படின்னு என்ன? கண் குளிர்ச்சி என்றது மனிதனுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய காட்சிகள். அந்த மாதிரியான ஒரு உணர்வை அல்லாஹ் எனக்கு தொழுகையில் ஆக்கி வைத்திருக்கிறான். வ ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வணக்க வழிபாடுகளும் இந்த உலகத்திலேயே கடமையாக்கப்பட்டன. ஆனால் அல்லாஹ் தஆலா தன் பக்கம் அழைத்து நபி அவர்களுக்கும் அதில் எவ்வளவு என்ன மாதிரி என்று சாய்ஸ் பண்ண உரிமை கொடுத்து கடமையாக்கிய ஒரு கடமை என்றால் தொழுகைதான். 7 வானங்களுக்கு மேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன கடமையாக்கிய ஒரு வணக்கம் என்றால் அது தொழுகைதான். அதுவும் இந்த சமுதாயத்துடைய நிலைமைகள், சூழல்கள், விஷயங்கள் எல்லாம் நிறைய கவனத்தில் கொள்ளப்பட்டு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் தொழுகை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை கூடுதலாக விரும்பினார்கள். 7 வானத்துக்கு மேல கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை, தனக்கு நேரடியாக வழங்கப்பட்ட ஒரு கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த ஞாபகம் வருமா இல்லையா? அந்த ஞாபகம் வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூடுதலாக விரும்பினார்கள், அதை கூடுதலாக வலியுறுத்தினார்கள். வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் எனக்கு கண் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.